அனைவருக்கும் வணக்கம். நாங்க இங்கே பார்க்க போறது ஒரு விஞ்ஞான பேப்பர். நான் உங்களுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை போடுறேன். மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுங்க. அதை விட நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். அதுபடியாக எனக்கும் சில பிள்ளைகள் வரலாம். அந்த பிள்ளைகள் வந்தா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. அது எனக்கு அடுத்த வீடியோ செய்ய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கொள்ளளவின் உள்ளே சேமித்து வைக்கக்கூடிய ஏற்றத்தின் அலகு பின்வருவனவற்றுள்ளது. இங்க பாருங்க, இதுல விட இருக்கு ஓம். ஓம்ல தான் நாங்கள் சேமிச்சு வைக்கிறோம். சரியா? அடுத்த ரெண்டாவது கேள்வி, நாறு வேரை கொண்டுராத தாவரம் எது? நாறு வேரை கொன்றாண்டா அது ஆணி வேற இருக்கணும். அப்ப நெல்லுக்கு நாறு வேர், அந்த இந்த விட வராது. மூங்கிலுக்கு நாறு வேர், அப்ப இந்த விட வராது. தென்னைக்கு நாறு வேர், அப்ப இந்த விட வராது. இங்க பாத்தீங்கன்னா அப்ப கடைசியா பலாக்கு என்ன வேர்? ஆணி வேர், அப்ப என்ன விட வரும்? பலா. பின்வரும் கூட்டுக்களை கருதுக. ஒரே பொருளினால் உறைஞ்சப்பட்ட ஒத்த கோள்களுக்கிடையே தள்ளுகை ஏற்பட்டது. இது சரி. ஒரே பொருளினால் உறைஞ்சப்பட்ட ஒவ்வொரு கோள்களுக்கிடையே கவர்ச்சி ஏற்பட்டது. ஏற்றம் பெற்ற கோள்களுக்கிடையே கவர்ச்சியும் தள்ளுகையும் ஏற்பட்டது. இல்லை, எது சரி என்று பார்ப்போம். ABC மூன்றும் சரி. ஏண்டா ஒவ்வொரு உறைஞ்சப்பட்ட கோள்ல கவர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி பாக்க ஏற்றம் பெற்ற கோள்களுக்கிடையே கவர்ச்சியும் தள்ளுகையும் ஏற்பட்டது. இதுவும் ஏற்படும். சரியா? அடுத்த கேள்வி, பூ ஒன்றின் ஆணகத்திற்குரிய பகுதிகள் எவை? பூ ஒன்றின் ஆணகத்திற்குரிய பகுதிகள் எவை? இங்க பாருங்க, இதுல போட்டிருக்கு. மூன்றாவது விடையான மாரந்த கூடும் விளையும். மூன்றாவது விடையான மாரந்த கூடும் விளையும். சரியா? அடுத்தது, பூக்களை தோற்றுவிக்காத தாவரம் பின்வருவனவற்றுள்ளது. பூக்களை தோற்றுவிக்காத தாவரம் பின்வருவனவற்றுள்ளது. நாகலிங்கம் தோற்றுவிக்கும். தென்னை தோற்றுவிக்குமா? காக்கட்டான். பெண்ணில் வராது. சைப்ரஸ். சைப்ரஸ் ஒரு பூக்கா தாவரம். வடிவா ஞாபகம் வச்சுங்க. சைப்ரஸ் ஒரு பூக்கா தாவரம். இது மாதிரியே மடுப்பென, மற்றது மார்காந்தியா, இப்படி ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இவங்கள விட போட்டிருக்கோம் சைப்ரஸ். அடுத்தது, ஒளித்தோப்பு செயற்பாட்டிற்கு செய்யும் தண்டினை கொண்ட தாவரம். குருவிச்சை தண்டை இலையின் மூலமா செய்யும். மரவள்ளி தண்டை இலையின் மூலமா செய்யும். பூசணியும் தண்டை இலையின் மூலமா செய்யும். ஆனா பிரண்டைக்கு இலைகள் கிடையாது. அது தண்டை வச்சு கொண்டுதான் தண்ட ஒளித்தோப்பு செயற்பாடுகளை செய்யுது. அதான் அந்த தொண்டை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி பச்சை பசையில இருக்கும். அது அந்த அடிச்சு உடைக்கிறதே கஷ்டம். அந்த ஒரு கொடி மாதிரி தான், ஆனா அதை உடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன் அவ்வளவு இது ஒளித்தோப்பான பச்சையம் அங்க சேமிக்கப்பட்டிருக்கு. சரியா? விவரங்கள்ல பிரண்டை. அடுத்தது, மருந்து சேர்க்கைக்கு பூச்சிகளை கவரும் பூவின் பகுதி எது? குறிகாவருமா? குறி நோமலா இருக்கு. புள்ளி நோமலா தான் இருக்கு. சூலகம் நோமலா தான் இருக்கு. அது வித்துக்களை உருவாக்குறது. அல்லிகாரம் ஏண்டா அது பல பல நிறங்கள்ல இருந்து பூச்சிகளை கவரும். பாருங்க, இதுல விட போட்டிருக்கு அல்லி. சரியா? நாலாவது விட. அடுத்த பாத்தீங்கன்னா, நிலை மின்னேற்றத்தை இனங்காண்பதற்கு பயன்படும் உபகரணம். நிலை மின்னேற்றத்தை இனங்காண்பதற்கு பயன்படும் உபகரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன்.
நிலை மின்னேற்றத்தை இனங்காண்றதுக்கு பயன்படுற பொன்னிலை மின்காட்டி. என்ன? பொன்னிலை மின்காட்டி. நார் சுற்று கணியத்தை கொன்றாத பழம் பின்வருவனவற்றில் அப்படின்டா நார் உள்ள அந்த நார் இப்ப பொச்சு அந்த நார் வெறும் தேங்காயை உரிக்க அது மாதிரி நார் இல்லாத பழம் எது என்று கேட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பாத்தீங்கன்னா நார் உரிக்க வெறும் பாக்கு ஓ வரும். கத்தாப்பு பழம் வருமா? ஓ. ஆனா பப்பாசி பழம் உரிக்க நார் பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. சரியா? அப்ப விடை என்ன? இரண்டாவது விடையான பப்பாசி. இரண்டாவது விடையான பப்பாசி. நிலை மின்னேற்றங்கள் பயன்படாத உபகரணம் எது? தொலைக்காட்சியில பயன்படுது, வானொலியில பயன்படுது, நிலைப்பிரதி எடுப்பான்ல பயன்படுது. ஆனா திசை காட்டியில என்ன பயன்படுது? காந்தங்கள்ன்ற விசைகள் தான் பயன்படுது. அதுதான் வடக்கையும் தெற்கையும் அறிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவிகரமானதா இருக்கு. சரியா? அதுக்கான விடை என்ன? திசை காட்டி. நான்காவது விடையான திசை காட்டி. பாருங்க, அடுத்த 11வது கல்விக்குள்ள கால் எடுத்து வைப்போம். வேர் சிறு அணுக்களை கொண்ட தாவரம் எது? வேர் சிறு அணுக்களை கொண்ட தாவரம் எது? வேர் சிறு அணுக்களை கொண்டிருக்கிற தாவரம் என்ன சொல்லுங்க பாப்போம். வேர்ல அந்த நீங்கள் இப்ப அந்த தொட்ட சுருங்கிய வேரோட எடுத்தீங்கன்னா அந்த வேர்ல ஒரு அந்த குட்டி 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 குட்டியா அந்த ஒரு இது மாதிரி தொங்கும். அதைத்தான் சொல்ற வேறு சிறு கணக்கள். நெல்லுக்கு அப்படி இல்லை. ஏனென்றா அது தொட்டா சுருங்கிக்கும் அவரை குடும்ப தாவரத்துக்கு மட்டும்தான் அந்த வேறு சிறு கணக்கள் இருக்கும். அப்ப குப்பை மேனி அவரை குடும்ப தாவரம் அல்ல தொட்டா சுருங்கியா இல்ல. அடுத்த வெற்றாலைய பார்க்கும்போது வெற்றாலை தொட்டா சுருங்கியா இல்ல. அவரை குடும்ப தாவரமா இல்ல. நெல் தொட்டா சுருங்கியும் இல்ல, அவரை குடும்ப தாவரமும் இல்ல. அதற்கான விட என்ன? பயறு. பயறு என்ன? அவரை குடும்ப தாவரம். அடுத்த இங்க பாருங்க, இல்ல அவரை குடும்ப தாவரம் என்ற விடக்கு பயர். சரியா? மூன்றாவது விடையான பயர். அடுத்த பாத்தீங்கன்னா வேறு சிறு அணுக்களை பார்த்துட்டு வளியில் உள்ள நீராவியை உறிஞ்சக்கூடியதும் ஒளித்தோப்பை மேற்கொள்ளக்கூடியதுமான வேர் வகை எது? வளியில் உள்ள நீராவியை உறிஞ்சக்கூடியதும் ஒளித்தோப்பை மேற்கொள்ளக்கூடியதுமான வேர் வகை எது? இங்க பாருங்க, விட போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இதுல காற்றுக்குரிய வேர். காற்றுக்குரிய வேர் என்ன செய்யும்டா நீராவியை தனக்குள்ள உறிஞ்சி கொள்ளும். அதே மாதிரி தண்ட ஒளித்தோப்பு செய்யறதுக்கு பயன்படுத்தும். நீ பாருங்க, மூச்சு வேர். மூச்சு வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நீருக்குள்ள சில தாவரங்கள் இருக்கும். அந்த தாவரத்துக்கு என்ன நடக்கும்னா அதிக அளவுக்கு என்னன்னு சொல்ற அந்த வலி கிடைக்காது. நீருக்குள்ள இருக்கிற வலி கிடைக்காது. அப்ப அந்த வலிய பெற்றுக்கொள்றதுக்காண்டி தண்ட பக்க வேற நீட்டி அத தண்ட கிளைக்கும் அந்த நீர் இல்ல இருக்கிற வேருக்கும் தொடர்பு படுத்தும். சரியா? இப்படி தொடர்பு படுத்தேக்க நிலக்கல் தண்டினை வழியில் மூச்சு வேர். சரியா? அப்ப இந்த மூச்சு வேருக்கு இதுக்கு வருமா? அது காற்றை உறிஞ்சாது, ஆனா ஒளித்தோப்பை மேற்கொள்ளாது. சரியா? அது காற்றே இல்ல, வலியை உறிஞ்சுறதுக்காண்டி மட்டும்தான் வருது, நீராவியை உறிஞ்சுறதுக்காண்டி வேற இல்லை. சரியா? அடுத்த முண்டி வேர். முண்டி வேர் நீங்க இப்ப ரம்ப பார்த்துருக்கிறீங்களா? ரம்பையில அப்படியே ஒரு நீட்டா ஒரு தாவரம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா இங்க இப்படி அந்த சைட்டுக்கு என்ன சொல்ற அந்த ஊண்டி வச்சு கொண்டு இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படி ஒரு என்ன அந்த ஒரு ஊண்டுதலை கொடுத்து கொண்டிருக்கு.
அதைத்தான் நாங்க சொல்றது முண்டி வேர். சரியா? அடுத்த சேமிப்பு வேர். சேமிப்பு வேர் இப்ப உண்மையா கேரட் எல்லாம் ஒரு சேமிப்பு வேர். சரியா? ஆணி வேர்ல சேமிக்கிற தாவரம். அந்த தண்டு ஆணி வேரையே அதுக்குள்ளேயே தண்டு இது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கொள்ளும். சேமிச்சு வைக்கும் போது என்ன உருவாகும் சொல்லுங்க பாப்போம்? கேரட் உருவாகும். சரியா? கடவுளே என்ன? காட்டுக்குரிய வேர். நிலக்கல் தண்டினை கொன்றாத தாவர கூட்டம் பின்வருவனவற்றுள்ளது. நிலக்கல் தண்டினை கொன்றாத தாவரம் பின்வரும் கூட்டங்களில் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கு நிலக்கல் தண்டு இருக்கா? இங்க பாருங்க, இதுல என்ன விட போட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மரவள்ளி. ஓ, மரவள்ளி தான் விட. நீங்க பாருங்க, நிலக்கல் தண்டினை கொன்றாத தாவரம் பின்வருவனவற்றுள்ளது. இஞ்சிக்கு நிலக்கல் தண்டி இருக்கு. நீங்க இப்ப இஞ்சிய புடுங்கி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குட்டி 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 வேற இருக்கும். வெங்காயத்தை புடுங்கி பாருங்க, அது கீழே அப்படியே கொஞ்சம் நேர இருக்கு. உருளைக்கிழங்க பாருங்க, அதுக்குள்ளாலே கொஞ்சம் வேர் தள்ளி கொண்டு வந்திருக்கு. ஆனா மரவள்ளிக்கு பார்த்துருக்கிறீங்களா? மரவள்ளி தண்ட தோல் மட்டும் அப்படியே வாணிஸ் அடிச்ச வச்ச மாதிரி இருக்கு. சரியா? அதுல ஒன்றுமே அண்டாத அளவுக்கு இருக்கும். சரியா? ஒரு வேரும் வராது, ஒன்றும் வராது. சரியா? பேருக்கான விட என்ன? மரவள்ளி. என்ன விட? மரவள்ளி. அடுத்தது, கூட்டிலையை கொண்ட தாவர கூட்டம் பின்வருவனவற்றுள்ளது. கூட்டிலையை கொண்ட தாவர கூட்டம் பின்வருவனவற்றுள்ளது. பலா, பப்பாசி, புளி, அகத்தி, பாகை, செவ்வரத்தை, தென்னை. என்ன விட என்று பார்ப்போம்? புளியும் அகத்தியும். ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, மாவும் தென்னையும். மா ஒவ்வொரு இலையாத்தான் இருக்கும். சரியா? பலாவும் ஒவ்வொரு இலையாத்தான் இருக்கும். அடுத்து நாங்க பார்ப்போம் செவ்வரத்தை. செவ்வரத்தை மொண்டொண்டொண்டொண்டத்தான் இருக்கும். ஆனா புளி பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கிளையிலே கணக்க வேறு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு விட்டு விட்டு போயிடும். சரியா? அப்ப இதற்காக நாங்க என்ன செய்யணும்? மா, தென்னை, பலா, பப்பாசி, புளி, அகத்தி, வாகை, செவ்வரத்தை என்ற விடைகள் இருக்கும். அல்ல புளியும் அகத்தியும் என்ற விடைதான் சரியா வரும். ஆமண, கேரிக்கலை, தாமரை ஆகியவற்றின் வித்துக்களை பெரம்பலடைய செய்யும் காரணிகள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, விலங்கு, காற்று, நீர். இது எந்த விடையில வருதுன்னு பார்ப்போம். விலங்கு, காற்று, நீர். என்ற ஆமணக்கு விலங்குனால கவரப்பட்டு இழுத்துக்கொண்டு போகப்படுறது. சரியா? அது பார்த்துட்டு இது பூச்சி மாதிரி இல்லைன்னு கீழே தூக்கி போட்டுரும். என் ஆமணக்கு பார்க்க ஒரு பூச்சி மாதிரி தான் இருக்கும். அடுத்த காற்றில இருக்கலை பரம்பலடையுது. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விடயம். அதே மாதிரி நீரில் தாமரை பரம்பலடையுது. சரியா? அடுத்தது 16வது கேள்வி. 3 அல்லது 3 மடங்கான பூவிதழ்களை கொண்ட தாவரம் பின்வரப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, பனை. ஏண்டா பனை ஒரு நாறு வேரை கொண்ட தாவரம். நாறு வேருக்கு எப்பவுமே என்னது ஒரு 3 மடங்கா தான் இருக்கு. சரியா? அடுத்த 14வது கேள்வி பாருங்க. இங்க போத்தல் அடைப்பான்களாக பயன்படுத்தப்படும் தக்கைகள் பெறப்படும் தாவர வேர். இது ஆணி வேர்ல தான் பெறப்படுது. ஏனென்று தெரியுமா? ஏனென்றா போத்தல் அடைப்பான்கள் ஒரு திக்கான வேரா இருக்கும். அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன வேரை பயன்படுத்துவோம்? ஆணி வேரை பயன்படுத்துவோம். அடுத்து, இலங்கையில் நீர் சேமிப்பை கொன்றாத தாவரம். இலைகளில் நீர் சேமிப்பை கொன்றாத தாவரம் பின்வரப்பட்டுள்ளது. இது என்ன சொல்லுங்க பாப்போம்? கற்றாழைக்குள்ள இலையோடச்சா தண்ணி இருக்கு. அது என்ன செய்யும்டா, கற்றாழை தண்டாவன் தொழிற்படும், இலையாவன் தொழிற்படும். சரியா? அடுத்து தாங்கும் வேர். தாங்கும் வேர் என்ன செய்யும்? இப்ப என்னன்னு சொல்ற, அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஆலமரத்துல பாத்தீங்கன்னா அந்த விழுது அது மாதிரி தண்டை தாங்கி கொண்டு இருக்கும். இப்படி இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கும். அப்ப அடுத்தது சுவாசவேர். சுவாசவேரும்
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? சுவாச வேறுண்டா நாம் இப்ப உங்களுக்கு முதல் சொன்னான்ல. அப்ப இதுல எது பயன்படுது? மானி வேர் தான் பயன்படும். ஏன்டா அதுதான் திக்கா இருக்கும். சரியா? அடுத்த இலைகளில் நீர்ச்சோமிப்பை கொன்றாத தாவரம் பின்வருவன்றுள்ளது. இலைகளில் நீர்ச்சோமிப்பை கொன்றாத தாவரம் பின்வருவன்றுள்ளது. எது சொல்லுங்க பாப்போம். இலைகள்ல அதுக்கு நீர்ச்சோமிப்பு இல்லை. இந்த கல்வி நாங்கள் பிள்ளைகள் இந்த கல்வி நாங்கள் பார்த்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த உலர் மின்கலம் ஒன்றை மின்னழுத்த வேறுபாடு யாது? உலர் மின்கலம் ஒன்றின் மின்னழுத்த வேறுபாடு யாது? பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட். சரியா? இலைகள் நீச்சு அமைப்பை கொண்டது ஆரம்பித்துள்ளது. இதுக்கான விடை பெலா. திரும்ப ஒருக்கா சொல்லிக் கொள்றேன். இலைகள் நீச்சு அமைப்பை கொண்டது தாவரம் பின்வற்றுள்ளது. இதுக்கான விட கற்றாழையில எப்பவுமே சேமிக்குது. அதே மாதிரி சதையரஜானையும் சேமிக்குது. பிகோனியாவிலையும் சேமிக்குது. அப்ப இதற்கான விட என்ன? பெலா. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 இது ஓகே பிள்ளைகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பின் பெயர் யாது? கொள்ளளவி. ஏன்னா மின்கலம்ன்றது ஒரு உருண்டையா ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். ஒளிகாலம் மிருவாயின்றது ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு லைட் மாதிரி இருக்கும். ஆனா இது மேலால தட்டையா இருக்கு. மின்குமிழ்ன்றது பாக்கிக்க அப்படித்தான் இருக்கும். சரியா? இப்ப இதற்கான விட என்ன? கொள்ளளவி. பிள்ளை நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். சரியா? அப்ப நானும் சில மிஸ்டேக்குகள் விடுவேன். அப்ப அந்த மிஸ்டேக்குகள் இருந்தா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அது எனக்கு அடுத்த வீடியோ செய்யக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதை விட நாங்களுக்கு ஒரு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரே ஒரு லைக்கும் மட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் HD லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ.